இந்த திருச்சபையிலே கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஏன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும்? அவர் வல்லமையானவர், அவர் மகிமையானவைகள் நமக்கு செய்யக்கூடியவர். இந்த தேவன் பயப்படத்தக்க விதமான அநேக வல்லமையான காரியங்களை செய்யக்கூடியவர். விசேஷமாக இந்த உலகத்தை படைத்தவர். தம்மை போல இந்த மனுக்குலத்தை படைத்து அவரை போல இந்த மனுமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் மனுமக்களை படைத்திருக்கிறார். என்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்ததோ அந்த வீழ்ச்சியிலே அவனுடைய பயம் வந்துவிட்டது, மரணம் ஆண்டு கொண்டது. ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டு மரணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக காணப்பட்டோம். அப்படி கீழ்ப்பட்ட மரண பயம் ஜீவகாலமெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் ஆட்டிப்படுத்திக் கொண்டிருந்தபடினாலே இந்த மரணத்தை ஜெயித்து கொடுக்க வேண்டும். மரணத்தை எப்படி ஜெயித்து கொடுப்பது? மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி யார் கேட்க முடியும்? மரணத்திற்கு ஒரு பாவம், பாவத்தின் பலம் நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்திலே மனிதன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவனாக காணப்பட்டான். நியாயப்பிரமாணத்தை மீறி அதற்குரிய பரிகாரத்தையும் செய்கிறவனாக காணப்பட்டான். இப்படி மனிதன் பாவம் செய்கிறவனாக நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு அந்த பாவ நிவர்த்திக்கான காரியங்களை செய்து இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். நிரந்தர தீர்வு காணப்படவில்லை. நிரந்தர தீர்வு மனிதனுடைய வீழ்ச்சிகளை சரிப்படுத்தப்படவில்லை. ஆகினாலே ஒரே குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். அனுப்பப்பட்டு மனுக்குலத்துக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு வெற்றி, எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏழை கோலம் எடுத்து பிறந்து இந்த உலகத்தில் 33 வருடம் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையில் நாம் கண்டுகொண்ட ஒரே ஒரு காரியம், மரணத்தை ஜெயித்தார். மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னபடி அவர் உயிரோடு கூட எழுந்து 40 நாளளவும் அநேகருக்கு காணப்பட்டு, சீசர்களுக்கு விசேஷமாக காணப்பட்டு, அதற்கப்புறமாக அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்று வரைக்கும் அவருடைய வார்த்தை இந்த உலகமெங்கும் தொனித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு உயிர் தழுந்தார். அவருடைய கல்லறை காலியாக இருக்கிறது. அவருடைய கல்லறைகள் திறந்திருக்கிறது. அந்த கல்லறைகளில் சொல்லப்படுகிற காரியம், அவர் எங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த ஆண்டவரை கல்லறைக்குள்ளே பார்க்க முடியாது. அந்த கல்லறை திறந்ததுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் உயிர்த்தெழுதலை கொடுப்பதற்கு ஒருவருக்கு உரிமை உண்டு என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. ஆகினால்தான் அகத்திய முனிவர் சொல்லுகிறார், வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணின் குணமான சம்சாரம் ஒன்றில்லாமல் கோலயத்தில் தான் வைத்து குருவாய் வந்து அன்பான சித்தலுக்கு தவத்தை காட்டி அவளை இருத்தி விட்டு அகண்ட ஸ்தலம் சென்றவரை அண்டுவாயே. இன்றைக்கு இந்த பிரசங்கம் எதற்காக என்று சொன்னால், நம்ம இந்த நன்மையான காரியங்களை செய்து கொடுத்திருக்கிற இயேசுவை நாம் அண்டிக் கொண்டிருக்கிறோமா? அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்று சொன்னால் அவரிடத்திலே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்காக சிலுவையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ளே பரிபூர்ணப்படவும் அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளவும் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல என்ன செய்கிறான்? சாத்தான் ஒருவன் மனுஷ கொலைபாதகன். அது அவன் ஆதி முதல் என்ன செய்யறான்? பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கிறான். மனுஷனுடைய வாழ்க்கையிலே திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற ரெண்டுக்கும் வரான்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு இதிலிருந்து தப்பி இருக்கிறோமா? இதிலிருந்து தப்பி விட்டோமா? இந்த உலக மாயையில சிக்கி இருக்கிறோமா? உலக மாயையில சிக்கி இருக்கும் பொழுது அது நமக்கு நிரந்தரமற்றது. அதனை ஒரு நாள் கைவிடும். உலக இன்பம் நம்பாதே நம்பாதே, அதிங்கே செய்யாவும் வழியும் ஒளியும் உன் ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசும் கூட வராதே. சுரஜன் வருவார் இன்னும் கொஞ்சம் காலத்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவார். ஈஸ்வரஜன் வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவார். சிறிது நேரம் சிந்திக்க முடியாது தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம்
4-5 வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அன்புக்குரியவர்களே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவனாயிலும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய பிறப்பு அந்த குடும்பத்தினருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், ஒரு குழந்தை பிறந்து விட்டதுன்னு சொல்லி அம்மா போல இருக்குது அந்த குழந்தை, அப்பா போல இருக்குன்னு சொல்லி அழகு பாராட்டி கொஞ்ச நாள்ல அந்த கிராம அலுவலகத்துக்கு போய், எங்களுக்கு இப்படி குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறோம், பதிவு செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவு செய்வாங்க. இதே போல பரலோகத்தில் வாழ்வதற்கு அந்த பூமியில ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பரலோகத்தில் ஒரு சந்தோஷம். நம்ம பரலோகத்தில் வாழ்வதற்கு ஒரு குழந்தை இந்த உலகத்திலே மறுபடியும் பிறந்திருக்கிறது. ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ நிக்கோதேமு கேட்கிறார், ஒரு மனுஷன் ஒருத்தர் பிறந்த ஒரு திருப்பி எப்படி தாயாண்டு வயிற்றுக்குள்ள போய் பிறக்க முடியும்? ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும். மாம்சத்துல ஒரு முறை பிறந்து விட்டோம், அதனால் ஆவியில பிறந்திருக்கிறோமா? இந்த ஆவிக்குரிய பிறப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒன்று. இந்த உள்ளான மனிதன் என்று சொல்லப்படுகிற இந்த உள்ளான மனிதனுக்குள்ளே நடக்கிற ஒன்று. இந்த உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு காரியம் நடக்கிறது. பழைய மனிதனுக்குரிய சாயல் நமக்குள்ளே பிறப்பிலிருந்து இருக்கிறது. சிறு வயதிலிருந்தே நாம் அந்த சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறோம். என்றைக்கு இந்த புதிய சாயலை கொடுக்கிற ஆண்டவர் இயேசுனுடைய அந்த ஆவியானவர் உள்ளே வருகிறாரோ, இந்த உள்ளான மனிதர்களே, இதுவரைக்கும் நான் இந்த விதமாக வாழ்ந்து விட்டேன், இதற்குரிய தண்டனையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்கொள்ளுகிறவனாக இருக்கிறேன்னு சொல்லி பயம், மரணத்தை குறித்த ஒரு பயம், பாவத்தினால் வரக்கூடிய ஒரு தண்டனை குறித்த ஒரு பயம். இன்னைக்கு ஒருவேளை ஒரு மனிதன் திருடி விட்டால், இந்த திருட்டை யாரும் பார்த்து விடுவார்களோ அல்லது கண்டுபிடிக்கப்பட்டு விடுவோமோ என்று ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கு. கல்யாண வீட்டுக்கு போறாங்க, போகும்பொழுது அங்க வீடியோ எடுப்பாங்க. வீடியோ எடுக்கும்போது ஒரு தவறு செய்கிறது அங்கே பதிவு செய்யப்படும். இவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க பதிவு செய்யலைன்னு சொல்லி. இதுக்கு பரலோக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. மறைக்க முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் மறைக்க முடியும். எல்லாம் திரையில ஓடுறது போல ஓடும். நியாய தீர்ப்புகள் புஸ்தகங்கள் திறக்கும், ஜீவ புஸ்தகம் வேறொரு புஸ்தகம் திறக்கும். அதுல எழுதப்பட்டதின்படியே இதுக்கு இந்த உலக வாழ்க்கையில் இந்த விதமான பிரசங்கம் எதுக்குன்னு சொன்னா, உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த பிரசங்கம் எதுக்குன்னு சொன்னா, மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு. ஆகினால இந்த பிரசங்கம் சபை ஊழியர் வருவாங்க அல்லது ஐயரோல் வருவாங்க, வந்து இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் முந்தி ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் தன் வழியே போயிட்டோம், பாவரிக்கை ஜெபம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பாவரிக்கை ஜெபம் எதுக்குன்னு சொன்னா, நம்ம படைத்த தேவன் பரிசுத்தம் அவரிடத்துல கிட்டி சேருவதற்கு என்பதாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பிரசங்கத்தை கேட்கிறதுக்கு முன்னாக ஒரு ஆயத்தம். அவர்கள் தொடர்ந்து வேத வசனங்களை வாசிப்பார்கள், பாடல்களை பாடுவார்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய வசனத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஏற்ற ஒரு நல்ல செய்திகளை சொல்வார்கள். இந்த செய்தியை கேட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில எல்லா பாரமும், எல்லா கவலையும், எல்லா கஷ்டமும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்கிறாரு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்கிற ஒரு விசுவாசத்தை நமக்குள்ளே துவக்குகிறார். அப்படி துவக்கி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அவர் மத்தியஸ்தர், தேவன் ஒருவர் தான், அவருக்கு மத்தியஸ்தர் நமக்கு தேவைப்படுது. ஏன்னு சொன்னா, பாவம் செய்த ஒருவரும் நேரடியாக அவர் தொடர்பு கொள்ள முடியாது. பாவம் செய்தவங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. யூதர்கள்
அடையாளத்தை தேடினாங்க, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடினாங்க. இப்படி இந்த உலகம் பலவிதமான காரியங்களை தேடிக்கொண்டே இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் தேடுகிறது யார? ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை தேடி வரும் பொழுது இந்த ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு இருதயத்தை யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ உங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து ஆளுகை செய்கிறவராக இருப்பார். என்னுடைய வாலிப நாட்கள்ல கராத்தை படிச்சாச்சுன்னா அதுல ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் நினைச்சேன். அல்லது உலக பிரகாரமா நல்ல பராக்கிரமா இருந்தா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைச்சேன். எல்லாம் பயம், நிம்மதி இல்லை. என்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினாரோ, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் மூலமாக, இதோ வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி இருதயத்தை திறந்து கொடுக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது எங்கெங்கெல்லாம் பாவ கரைகள் இருக்கு, எங்கெங்கெல்லாம் தவறு இருக்குன்னு சொல்லி அந்த பிழைகளை சுட்டி காண்பித்து ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அறிக்கை செய்த போது பாவம் நீங்கி விட்டது. ஒரு பரிசுத்தாவினுடைய ஆளுகை நிரம்பி வழிந்தது. தாவீது சொல்றலாம், என் இருதயம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொன்னது போல இந்த இருதயம் நிரம்பி வழிந்தது. அதுக்கு பிறகு இந்த உலகம் குப்பை என்று சொல்லி உணர்த்தினது. ஏன்னு சொன்னா அந்த உலகத்துல நம்ம நிரந்தரமா வாழ போறதில்லை. எவ்வளவு பெரிய மாட மாளிகைகள் வாழ்ந்திருந்தாலும், ஒரு பெரிய லதா மங்கேஷ்கர் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது பிரார்த்தனை செய்வோமா, அதான் அவங்களுக்கு ரட்சிப்பு தரன்னு சொல்லி சுவிசேஷர்கள் போய் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இப்போ எனக்கு எல்லா வசதியும் எல்லா நிறைவும் எனக்கு அந்த ஆண்டவர் நல்லா தந்திருக்காருன்னு சொல்லி விட்டுட்டாங்க. கடைசியில் இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா பிரியிற நேரம் வந்தபோது அவங்க ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட போது தான் நினைச்சிருக்காங்க, இந்த சரீரமும் எனக்கு சொந்தம் இல்லை, நான் சேர்த்து வச்ச பணமும் எனக்கு சொந்தம் இல்லை, நான் சேர்த்து வச்ச நகையும் எனக்கு சொந்தம் இல்லை, மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் மாறிக்கொள்ளுதே, மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் மாறிக்கொள்ளுதே, மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே, ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே, சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுதே, சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுதே, ஐயோ சொகுசுலோடு சுடுகாடு கொண்டு போகுது. இவங்க உணர்ந்துட்டாங்க 5 அடி நிலம் மட்டும்தான் சொந்தமா கிடைக்கும், அதுல இருந்து உடம்பு கொண்டு வைக்க போறாங்க. பிரார்த்தனை பண்ணுன்னு சொன்னவங்க உண்மை, நித்திய மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னது உண்மை. ஆகையினால ஆண்டவர் நினைச்சிடாரு, இப்பமே உள்ள ஒரு மனுஷன் இருக்கான்ப்பா, அதை அழிக்க முடியாது, அது ஆத்மா. ஜீவ சுவாசத்தை ஊதினார் மனிதன் ஜீவாத்மாவானான். மனிதனுடைய சரீரம் அழிந்தாலும் அவனுடைய ஆத்மா நினைச்சாது அழியாது. உள்ள உயிர் எப்போ வரும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்தனுடைய அந்த ஜீவன் நமக்குள்ள என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் உயிரடையும். அதான் மறுபடி பிறக்கிற ஒரு பிறப்பு. மறுபடி பிறந்த பிறகு இந்த உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சத்திய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய சமூகத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க யார் யாரெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க. வெளிப்படுத்தும் விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் என்ன செய்யறாங்க, அவருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து அவரை போற்றி புகழ்ந்து பாடுறாங்க. இன்னைக்கு நம்ம உலகத்துல மார்தட்டி கொண்டிருக்கிறோம், நான் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெருமையெல்லாம் சிலுவைக்கு முன்பதாக குப்பை என்று சொல்லி சொல்லும் பொழுதுதான் இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவர், மகனை உனக்காக நான் சிலுவையை சுக்குநூறாக சின்னாபனமாக்கப்பட்டேன். ஏன் தெரியுமா, நீ மரித்து போகக்கூடாது, நீ பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, ஆத்மா நரகத்தில் வேதனைப்பட போயிடக்கூடாது. ஒரே ஒரு காரியம்தான், ஒரே ஒரு காரியம். இந்த ஒரே ஒரு காரியத்துக்காக
உனக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டேன், சிலுவையில் நொறுக்கப்பட்டேன், உனக்காக மரணத்தை ருசி பார்த்தேன், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்னைக்கு நமக்கு ஒரு புது நம்பிக்கை. அங்கரங்கள் துளைக்க செங்கோரும் சூரக்க தொங்கி குருசில் மாறிக்க, அங்கரங்கள் துளைக்க செங்கோரும் சூரக்க தொங்கி குருசில் மாறிக்க, உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த, உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த. பரலோகத்துல கொடாவிட தூதர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அந்த இடம் பரிசுத்தமான ஒரு இடம். ஆகினால்தான் பரிசுத்தம் இல்லாம ஒருவர் என்ன செய்ய முடியாங்க, வர முடியாது. பாவம் இல்லாத நாடு, ஒரு பரிசுத்தமான நாடு. இந்த திருச்சபையில இந்த பிரசங்கத்தின் மூலமாக தேவனை அறிகிற அறிவு நமக்கு கொடுக்கப்படுது. தேவனிடத்தில் வரும்போது நாம் பாவின்னு சொல்லி என்னை தாழ்த்த வேண்டும், நாம் பெரியவன் நீ பெரியவன் சொல்லி இந்த திருச்சபைக்குள்ள நம்ம இருக்கும்போது நமக்குள்ள பிசாசு என்ன செய்வதா, இன்னும் நீ என்ன செய்ய சண்டை போடும், இன்னும் நீ நல்லா போராடு, உன்னை பெரிய ஆளாக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. கடைசியில் ஆண்டவர் விலகி நிற்பார். உள்ள எப்படி வரும், நாளே பாடலுக்குள்ள இருந்திருக்கேன், இந்த இருதயத்தின் கதவை தட்டுகிறேன்னு சொன்ன வார்த்தை வந்த உடனே நான் யோசித்தேன், இத்தனை காலமும் ஆலய பாடலுக்குள்ள பாட்டு பாடி, எத்தனையோ மரணங்களுக்கு முன்பதாக பாட்டு பாடி, மரித்தவங்களுக்குடைய அந்த இறுதி காரியங்களில் பாட்டு பாடி, ஆலய பாடலுக்குள்ள இருந்தன, இருதயத்தில் இடம் கொடுக்கல, இருதயத்துக்குள்ள இடம் கொடுக்கல. சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவருக்கு எப்போ இடம் கொடுத்தோம் தெரியுமா? வாழ்க்கை தோல்வியாக போய் வாழ்க்கை முடித்துக்கொள்ள வேண்டும் என நினைக்கிற போது, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் அழைத்தார். அவருடைய அழைப்பு அவரை அறிந்து கொள்ளும்படியாக செய்தது, அவரை புரிந்து கொள்ளும்படியாக செய்தது. எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் நிம்மதியா இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கை, பயம் இல்லை, ஒரு தைரியம், பரலோகத்துக்குள்ள போவேங்கிற ஒரு விசுவாசம். ஒரு வாலிப தங்கச்சி வாலிப நாட்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. டீச்சர் ட்ரைனிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வயிற்றுல ஒரு கட்டி வந்துச்சு. தகப்பன் தாய் எத்தனையோ ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க, சுகமாகலை. கடைசியில் வேலூருக்கு போனால் சுகம் கிடைக்கும்னு சொல்லி வேலூர் கூட்டு போனாங்க. வேலூரில் போய் அங்கே போய் செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா அந்த கட்டி இருக்கக்கூடாது, அகற்றணும், ஆப்ரேஷன் பண்ணணும், கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆனால் உயிருக்கு ஆபத்தை. உங்கள் ஊர் வடங்குடின்னு சொல்கிறீங்க, அது வரைக்கும் தான் உயிர் இருக்கும், கொண்டு வாங்க அப்படின்ன உடனே கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் உயிர் இருந்தவொடனே நாசரேத்து லூக்கா ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. ஊரில் உள்ளவங்கெல்லாம் பார்க்க வந்தாங்க. தங்கச்சி தோத்திரமா எப்படி இருக்காம்மா? நான் நல்லா இருக்கேன். நான் என் கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் தேவதூதர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வாழப்போகிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க நல்ல சாட்சி. சாட்சியோடு அவங்க ஆண்டுடைய ராஜ்யத்தை கடந்து போனாங்க. மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் பூதங்கள் கடந்து வரும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். இதுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றதனுடைய ஒரு முக்கியத்துவம் மத்தியஸ்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. எங்கள் ஊரில் ஒரு நல்ல ஒரு அண்ணாச்சி இருந்தாங்க. அவங்க கடந்த மாதத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போயிட்டாங்க. அவங்க ஆலயத்துக்காக நிறைய காரியங்களை செய்துருக்குதாங்க.
அப்போ அந்த அண்ணாச்சியுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம், ஆலய பிரதிஷ்டை பண்டிகையில நல்லா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வான வேடிக்கைன்னு சொல்லுவாங்க, வான வேடிக்கைக்காக வெடிபொருட்கள் என்ன செய்யறதுக்கு ஒரு அந்த ஸ்கூல்ல ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல திடீர்னு பார்க்கும்போது அப்படி வெடிச்சு மேலே வரைக்கும் போயிடுச்சு. இது சொல்றது பல வருஷம் இருக்கு. அந்த நேரத்தில் அந்த அண்ணாச்சி என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே இடத்துக்கு போகும்போது ஒரு அதில் படுத்து கிடந்து எழுதி ஓடினால ஊருக்காரங்க நினச்சிட்டாங்க இவெல்லாம் வெடி வச்சான், வெடியை கொளுத்து விட்டா நினச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பிக்கும். அண்ணாச்சி என்ன செஞ்சாங்க, அடிக்காதீங்கன்னு குறுக்க போகிறாங்க. இவங்களுக்கு நிறைய அவன் அடிக்கிற அடி இவங்க மேலே பட்டுச்சு. இவங்க பிறகு ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனாங்க. ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், உங்கள் மேலே என் மேலே விழ வேண்டிய அடி தண்டனை பாதாளம். இயேசு கிறிஸ்து நமக்காக மத்தியஸ்தராக வந்ததுனால, ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற பிரச்சனையில் தாய் குறுக்க வந்தது போல இயேசு கிறிஸ்து சரியான ஒரு இடத்துல வந்து உங்களையும் என்னை தப்பி வைத்திருக்கிறார். மரணத்திலிருந்து தப்பி வைத்திருக்கிறார், பாதாளத்திலிருந்து தப்பி வைத்திருக்கிறார். உணர்கிறோமா? இந்த சுவிசேஷம் ஏன் தடுக்கப்படுதுன்னு சொன்னா, சாத்தானுடைய காலம் இன்றைக்கு அதிகமான பொல்லாப்பான ஒரு கிரியைகளை செய்கிற ஒரு காலமாக இருக்கு. அநேகர் விழத்தள்ளி கொண்டிருக்கிறான். நரகத்துக்கு போட்டு, விசாலமணியில் போட்டு எல்லாரும் சாகட்டும், நான் சாக போறேன், நான் நரகத்தில் தள்ளப்பட போறேன், என் கூட ஒரு கூட்டம் வரட்டும் சொல்லி எல்லாரையும் பாவத்துக்குள்ள இழுத்து கொண்டு போயிட்டே இருக்கிறான். வேடம் வந்து என்ன செய்வான்னா, நிறைய வலைகளை விரித்ததில் நிறைய தானியங்களை போட்டுட்டு போயிடுவான். தானியங்களை போட்டுட்டு போகும்போது இந்த பறவைகளுக்கு தானியம்தான் தெரியுமே தவிர அதுக்குள்ள இருக்கிற வலை தெரியாது. அந்த வலைக்குள்ள கால் மாட்டிக்கிடும். வருவான் பாப்பா, நிறைய பறவைகள் என்ன செய்யும், சிக்கி இருக்கும். அப்படி ஒன்றா சேர்த்து கொண்டு போய் என்ன செஞ்சிடும், ரெக்கையை முறிச்சு அவன் வேட்டையாடி கொண்டு போயிடும். இதே போல சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருடைய ஆத்மாவிலும் இந்த தேவனுடைய ரட்சிப்பு, தேவனை அறிகிற அறிவு, அதை இவங்க பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சிந்தனைகளை சிதறடித்து மனிதனுடைய ஆத்மாவை கொள்ளையிட்டு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிப்புன்னு என்னன்னா, சேற்றுக்குள்ள ஒரு மனுஷன் விழுந்துட்டான்னு வச்சுடுங்க, அந்த சேற்றுக்குள்ள விழுந்த மனுஷனை மேலிருந்து ஒரு கை வந்து தூக்கினாதான் தூக்க முடியும். இன்னொருத்தன் உள்ள விழுந்து தூக்க முடியாது. மேலிருந்து ஒரு கை வரணும், சேற்றுக்குள்ள இருந்து தூக்கணும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவ சேற்றுக்குள்ள, மரண சேற்றுக்குள்ள சிக்கி இருக்கிறவங்களை தூக்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஆகியனால்தான் ஊழியர்கள் அனுப்புறாரு. ஒரு முறை ஒரு நல்ல ஊழியம் செய்த ஒரு மனிதர் ஊழியம் செய்து விட்டு களைப்போடு வந்து அறையில் ஓய்வு எடுக்க போயிட்டார். போக நேரத்தில் தட்டி ஆவியானவர் பேசுறாரு. எதிர்த்து அறையில் ஒரு மனுஷன் இருக்க, அவனுக்கு சுவிசேஷம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் ரொம்ப சுவிசேஷம் சொல்லி களைத்து வந்துட்டேன். இப்ப 2வது முறையும் ஆவியானவர் சொல்றாரு, 3வது முறையும் சொல்றாரு, களைப்போட வந்திருக்க, நாளைக்கு காலையில முடிச்சவனு சொல்றேன். விடிய காலமே அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தடி வாழ்க்கையை முடித்து கொண்டான். எத்தனையோ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையிலே நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க, வேதனைக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. ஆகினால எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், தேவனை அறிகிற அறிவை அடையும் ஒரு சித்தமுள்ளவராக இருக்கிறார். நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு பட்ட பாடுகளை சற்று யோசித்து பார்க்கும் பொழுது, சிலுவை சுமந்து செல்லும்போது, அந்த சிலுவையை சுமந்து செல்வதற்கு முன்னதாக வாரினால் அடிக்கப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டு இரத்த கோலத்தோடு கூட போகிறார். அநேக ஸ்திரீகள் அழுத்து போறாங்க. சிலுவையில் அறையப்படுகிறத பார்த்து நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலுவையில் அடிக்கப்படுகிற நாம போய் பார்க்கிறோமா? எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார்னு நினைக்கிறோமா? ஊருகாயோ நெஞ்சமே
பார்க்க முடியாது. அதான் ஐஸ்வர்யன் சம்பவத்தை ஆண்டவர் தெளிவா சொல்றார். நரகத்துக்குள்ள போனவர் திருப்பி மீண்டு வர முடியுமா? முடியாது. அதுக்கப்புறம் அங்கிருந்து சொல்லப்படுகிற வேண்டுதல் கேட்கப்படுமா? அதுவும் கேட்கப்படும். பூமியில் இருக்கும்போது நம் மனம் திரும்பலாம், ரசிக்கப்படலாம், பரலோகத்துக்கு நாம் போகணும்னு சொல்லி அதுக்குரிய இந்த வெளிநாட்டுக்கு போகும்போது விசா டிக்கெட்லாம் எடுக்கிறோம்ல, பிரயாணம் போறதுக்கு முந்தைய நம்ம டிக்கெட் ரிசர்வ் பண்றோம்ல. இது போல இந்த திருச்சபையில் இருக்கும் பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் மூலமாக ஆண்டவரிடத்திலே பதிவு செய்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னா, நம்மை மீட்கும் பொருளாக நமக்காக பலியான அந்த ஆண்டவர் எல்லா மனிதருக்கும் சேர்த்து ரத்தத்தை கொடுத்து விட்டார், கரையத்தை கொண்டு விட்டார். யார் யாரெல்லாம் சிலுவை நோக்கி பார்க்கிறாங்களோ, வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவங்க பிழைத்து கொண்டது போல இயேசுவை நோக்கி பார்த்தவங்க என்ன செய்யறாங்க? பிழைத்து கொள்றாங்க. ஒரு பக்தன் இப்படி பாடுகிறார்: விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன். மண்ணின் வாழ்க்கையை குப்பையாக எண்ணுகிறேன்னு சொல்லுகிறார். ஏன்னு சொல்ல, விண்ணின் வாழ்க்கை அதுதான் நிச்சய வாழ்க்கை. ஒரு வாலிப பாட்டி வாலிபத்தில் இருக்கும்போது சுவிசேஷம் சொல்றாங்க, பாட்டி நமக்கு இந்த உலகம் சொந்தம் இல்லை, ஒரு நாள் இந்த உலகத்துல இருந்து நம்ம போகும்போது நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு ஐக்கியம் வைக்கணும். பார்த்துருங்க, பரலோகத்தில் இந்த பூமிக்கு வந்தார்ல அந்த இயேசு, அவர் கூட ஒரு ஐக்கியம் வச்சுக்கிட்டா அவர் நம்மளை கூட்டிட்டு போயிடுவார், பரலோகத்தை கூட்டிட்டு போயிடுவார். அவர் நம்மளை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார், ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க பாட்டி. ஐயா, அவங்க வேற மார்க்கத்தை சேர்ந்தவங்க, யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யலை, அதனால அந்த ஆண்டவன் நல்ல இடத்த தருவான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. காலங்கள் உருண்டு ஓடிச்சு. கடைசியில அவங்க சரீரம் பலவீனமாயிட்டு, சரீர கண்ணு மூடும்போது ஆவிக்குரிய கண்ணு திறக்குது. யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களே, கயிறுலாம் வந்திருக்காங்களே, கெட்டி கொண்டு போக வந்திருக்கிறாங்களே, இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு அது மறைக்கப்பட்டிருக்குது. இந்த உலகத்தினுடைய கண்கள் மூடும்போது நம்ம எங்க ஐக்கியம் வச்சிருக்கிறோமோ அந்த ஐக்கியம் என்ன செய்யும் வந்து நிற்குது. சாது சுந்தர் சிங் எழுதி வச்சிருக்கிற புஸ்தகத்துல பரிசுத்தமாக வாழ்றதுக்கு ஒரு சிலர் போராடுறதையும் பார்க்கிறார். அசுத்தத்துல தோற்று போனவங்க அவங்க படுற அந்த காரியங்களையும் பார்க்கிறார். அங்க நிறைய அசுத்தாவிகள் சூழ்ந்து அவங்களோடு கூட இசைந்து பாவம் செய்யறதுக்கு இன்னும் தூண்டிக்கொண்டே இருக்கு. பாவம் செய்யறதுல அவங்க இன்னும் அட்வான்ஸா போய்கிட்டே இருக்கிறாங்க, பாவத்துல மூழ்கி கொண்டு இருக்கிறாங்க, சேற்றுக்குள்ள மங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு கரம் நீட்டப்படுறது உயரத்துல இருந்து, இயேசுவின் கரம். தூக்கி எடுப்பேன், வா மகனே, வா மகளே. அவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அப்படி அழைத்து கொண்டிருக்கிற பாட்டியம்மா கடைசியில அந்த சுவிசேஷன் சொன்ன அந்த நபரை பார்த்துட்டாங்க. தம்பி, ஐயா, பாட்டி காப்பாத்து. எங்க காப்பாத்து? அப்பவே சொன்னாலும் இயேசுதான் காப்பாற்ற முடியும். ஏன் இந்த சுவிசேஷம் தெரியுமா? நமக்கு மத்தியஸ்தர் ஒருவர் இருக்கிறார். இந்த மத்தியஸ்தரை பிடித்து கொண்டா போதும். இன்னைக்கு ஒரு 2 பேருக்கு வழக்கு இருக்குன்னு சொன்னா என்ன செய்யறாங்க? கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போய் தனக்குன்னு ஒரு நல்ல வழக்கறிஞர் தேர்ந்தெடுத்துக்கொண்டு அவர் மூலமாக வழக்காடி வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்று விட்டேன், விடுதலை பெற்று விட்டேன். இன்றைக்கு நமக்கு வழக்கறிஞராக இருக்கிற இயேசு இனி மகிமையிலே மறுமையிலே உன்னதமான ஒரு தேவனுடைய வல்லமையோடு கூட இந்த உலகத்தில் வரும்போது, ஒக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒளிப்பாரே, ஒக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒளிப்பாரே, தீக்கிரையாவதை என்னை தியங்கி தியங்கி அழுவாரே, தீக்கிரையாவதை என்னை தியங்கி தியங்கி அழுவாரே. அது வரைக்கும் தெரியாது. ஒரு பிராணி உண்டு, தலைகீழ பார்த்து போய்கிட்டே இருக்கும். என்னைக்கு பிடிச்சி கட்டி இப்படி தூக்குறாங்களோ அப்பதான் உலகம் இவ்வளவு பெருசான்னு நினைக்கும். பரலோகத்தினுடைய மகிமை பார்த்தவங்க பாடி வச்சிருக்கிறாங்க. பரலோகம் மகிமையானது, அது மட்டுமல்ல பரிசுத்தமான. அதனால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போது எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிற, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும். பலன் இருக்கு, வித்தியாசம். ஒரு பக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொல்லி அழைக்கிற ஒரு வார்த்தை, இன்னொரு பக்கம் அந்த வார்த்தையை நம்ம கேட்கவே கூடாது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இந்த திருச்சபை ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்ம நடத்துகிறதற்கு ஒரே ஒரு காரணம், இயேசு நம்மை ஆசீர்வாதமான இடத்துல தங்க தருவான். இங்கித வீட்டில் பக்தன் பாடி இருக்கிறார். இந்த மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எனக்கு சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு என் ரட்சகர் என்று சொல்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அறிக்கை செய்யும் போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல்படியில படுத்திருக்கும். பாவத்துக்கு சில வல்லமைகள் உண்டு. இந்த பாவம் அப்படியே இந்த ஆட்டை கொலகாட்டி கச்சாப்பு கடையில் கொண்டு விடுற மாதிரி தூண்டில் போட்டு தூக்கி புழுவை அந்த தூண்டில் வச்சு தூக்கி சுண்டி இழுத்து வெளியே துள்ள துடிக்க கொள்ற மாதிரி பாவம். ஒரு முறை ஒரு நம்ம மனிதர் நல்லா படித்து சம்பாதிச்சிருந்தாரு. சம்பாதிச்சவர் நிறைய இடங்களுக்கு சுற்றி பார்க்க போனார். ஜாலியாக இருக்கணும். நிறைய பேருடைய எண்ணமே தான், உலகத்தை சுற்றி பார்க்கணும், உல்லாசமாக இருக்கணும், உலகத்தில் வாழணும். அவர் அப்படி போய்கிட்டு இருந்தார். போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஏரி, அந்த ஏரியில் நிறைய பேர் சவாரி போய்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்குற கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது. இவர் ஒரு போட்டில் கரைவன் பேசி ஏறிட்டார். ஏறி போய்கிட்டு இருக்கும்போது அந்த தம்பிகிட்ட பேசுகிறார். இப்படி நல்ல வயசு, உங்களுக்கு நல்லா படிச்சிருக்கலாம், நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்களா அப்படின்னா அந்த தம்பி சொல்கிறான், எங்கள் தாப்பனார் இந்த வேலையை செஞ்சாங்க, இப்போ நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நான் அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசியில் 2 ஒரு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சூறாவளி காற்று வந்துச்சு. சூறாவளி காற்று வந்த உடனே, ஐயா நீங்கள் நிறைய படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது தம்பி. எல்லாம் சொன்னீங்களே, நிறைய படிச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, நீச்சல் தெரியாதுன்னு சொன்னீங்களே. இதே போல இன்னைக்கு இந்த திருச்சபையில் எத்தனையோ உயர்வான காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டே இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இயேசுவின் இரத்தத்தால் மீட்பை அடைந்தவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் மீட்பை அடைந்தவர்கள் ஆசனமிருந்து ஜெயகீதம் பாடுவார்கள், ஆசனமிருந்து ஜெயகீதம் பாடுவார்கள். என்ன சுகம், ஆகா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம் பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். பெற்று அனுபவிக்க வேண்டும். அம்மையா நீச்சல் தெரியும், கவுந்தலும் பரவாயில்ல, நீச்சல் அடிச்சு தப்பிச்சிருவேன், சொல்ல முடியல. உலகத்துல உலகமும் கைவிட, நம்ம நம்பி இருக்கிற எல்லாம் கைவிடும். வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதமாகவே செஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கிறோம் என்று அறியாது இருக்கிறான். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று இயேசு நல்ல ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார். நல்ல விளைச்சல் விளையுது, கலைஞங்களாம் இடிச்சு பெருசா கட்டி ஆத்மாவே நீ அநேக தலைமுறைக்கு சேர்த்து வச்சாச்சு, நீ புசித்து குடித்து சந்தோஷமாயிரு. மேலிருந்து ஒரு சத்தம் வரும். சத்தம் வந்த உடனே இன்னைக்கும் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேர்த்து வச்சதுல யாரு, நீ எங்க இருப்பா? இதே போல எங்க சத்யநகரம் குழுவில் ஒரு ஊழியக்காரர் நல்லா சுருட்டு குடிப்பாங்க. சுருட்டு குடிச்சிட்டு வருவாங்க, அதான் கூட்டங்களுக்கெல்லாம் போவாங்க. அது ஒரு தப்புன்னு அவங்க நினைக்கல. அப்போ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு சின்ன சிலந்தி பூச்சி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கா, கீழே அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சிலந்தி பூச்சி உள்ள விழுந்துச்சுன்னா நீ பஸ்பம் ஆயிடுவான். இதே போல நீ தொங்கி கொண்டிருக்கா. நீ நினைச்சு பார்த்துக்க, அன்னைக்கு சுருட்டத்துக்கு தூரப்பட்டவங்க தான் மனம் திரும்பிட்டாங்க, பாவத்தை தூக்கி தூர வீசிட்டாங்க. வேகமான தெல்லான சாட்சிகள் நம்மை நெருக்கின்னு இருக்கு. பாரமான யாவட்டும் பாவத்தை உதறிவிட்டு இயேசுவை நோக்கி வாழ்னா நமக்கு மீட்பு, ரட்சிப்பு, சந்தோஷம்.
மோட்ச பிரயாணி போய்கிட்டு இருக்கும்போது எழுத்த வராங்கலாம் கேட்க, மோட்சத்துக்கு எப்படி போகணும்? நான் சிலுவை தெரிஞ்சிடலாம், சிலுவை நோக்கி போ, சிலுவையிலும் பாவம்லாம் தொலைஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ பரிசுத்தமா வாழ்ந்து பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நல்லவங்க ஆலோசனை சொல்றாங்க. ஒருத்தன் வாரான், எங்க போற? பரலோகத்துக்கு போறேன், இப்படி போ, பக்க வழியை காமிக்கான். அங்க போனா அவனுக்கு நம்பிக்கையில் பயமா இருக்கு, பரலோகத்துக்கு போன மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கான். திருப்பி வாரான், வந்து சிலுவை பக்கம் போறான். சிலுவை பக்கம் போனவனு பாவம் என்ன செஞ்சுட்டு காணாம போயிட்டு ரட்சிப்பு கிடைச்சிச்சு, பரலோகத்துக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சு. என்னைக்கு இளையகுமாரன் தகப்பனை தேடி வந்து பாவத்தை அறிக்கை செய்தானோ அன்னைக்கு அவனுடைய பாவம், பழைய வஸ்திரம் எல்லாம் தூர்திக்கப்பட்டது. ஒரு புது வஸ்திரம், கைக்கு மோதிரம், காலுக்கு பாதரட்ச, விருந்து, ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில எப்போ கிடைக்குன்னு சொன்னா, இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள்ள வருவதற்கு இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது, நமக்கு மத்தியஸ்து, நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக வழக்காடுகிறவர், அவர் தான் சிங்காசனத்தில் உட்கார போகிறார். அவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது நம்முடைய பாதையில எந்த விதமான மரணத்துக்குரிய காரியங்களும் இருக்காது. நம்ம ரட்சிக்கப்பட்டு விடலாம், ரட்சிக்கப்பட்டு விடலாம். ரட்சிப்பு இலவசம், சிலுவைக்கு சென்றால் ரட்சிப்பு இலவசம். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய சமூகத்தில் போய் சேராம தட்டு தடுமாறி நிச்சயமா இருப்போம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல ஒரு வாலிபன் வருகிற முழங்கால் படியிட்டு நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்யணும்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளப்பா அப்படின்னு சொல்லும்போது, சிறு வயசுலேருந்தே கை கொண்டிருக்கிறேன், இன்னும் அவங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, உனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டு தருத்திரு கொடு, உள்ள பிரவேசித்திடலாம். கேட்கல. கடைசியில் ஆவிக்குரிய உலகத்துல கேட்டேன் இல்லையே, கேட்டத உள்ள பேர்ப்பன பரலோகத்தினுடைய வாசலுக்குள்ள நின்று, வாசல் கிட்ட நின்று அழுதுகிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையும் அப்படி ஆகிடக்கூடாது. நம்ம டிக்கெட் எடுத்தோம்னா நம்ம சீட்டில் வேற யாரும் உட்கார்ந்துருந்தாலும் இந்த சீட்டு எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, அதனால வேற யாரும் நினைச்ச முடியாது, உட்கார முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கையோடு கொடுக்கலாம். இன்றைக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ள இடம் கொடுப்போமா, ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? சிலுவையில் சிலுவை சுமந்து சம்பாதித்து தந்த ஒரே ஒரு ஆசீர்வாதம் பாவம் மன்னிப்பு, பரிசுத்தம், பரலோக வாசலுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அவர் அனுமதி கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை, உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து நீ இந்த உலகத்துக்கு வரும் பொழுது முதலாம் உயிர்த்தல்னு சொல்லப்படுகிறது. இந்த முதலாம் உயிர்த்தல் பங்குளவன், பாக்கியவான், பரிசுத்தவான் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிடலாம். நாங்கள் எல்லாரும் இப்படின்னு சொல்றோமே, என்ன காரியம்னு சொன்னா, ஒரு நாள் ஒரு மருத்துவர் தன்னுடைய பணியை முடித்து விட்டு வருகிற வழியில் ஒரு நாய் அடிபட்டு கிடந்துச்சு. நாய் அடிபட்டு கிடந்த உடனே இவர் பார்க்கிறார், இறக்கம் வைத்து அந்த நாய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தன்னுடைய வாகனத்தில் வச்சு சோமாய்க்கு அனுப்பிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. திறந்து பார்த்தா அவர் சுகப்படுத்தி விட்ட நாய் இன்னொரு நாய்க்கு, அதே போல் அடிபட்டு கிடக்கிற நாய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும். அந்த நாய்க்கு இருக்கிற அந்த அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை போல ஆத்தும ரட்சிப்பினுடைய அந்த முக்கியத்துவத்தை இந்த திருச்சபையிலே சொல்லுவதற்கு தூண்டி அனுப்பியிருக்கிறார். இது கிருபையின் அழைப்பு, அன்பின் அழைப்பு. இந்த அழைப்பை நாம் உதாசீனப்படுத்தாமல் அவருடைய ரட்சிப்புக்கு நம்ம ஒப்பு கொடுத்தால் உன்னதத்திலே பரிசுத்தமான இடத்திலே என்றென்றும் வாசம் செய்கிற இடத்துல போய் சேருவதற்கு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியான ஒரு சுதந்திரத்தின் அச்சாரம் என்று சொல்லப்படுறது. அந்த அச்சாரத்தை எனக்கு தருவதற்கு ஒரே ஒரு அனுமதி கேட்கிறார், இருதயத்தை திறந்து தான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்துவிட்டு நம்பிக்கை இல்லை, பரலோகத்துக்கு போவீங்கிற நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி உங்க மனசாட்சியே சொல்லும். இப்படி சொல்லிச்சுன்னு சொன்னா சிலுவை நோக்கி பாருங்க, வேற வழியே இல்லை. சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். நீங்க அவருக்காக உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மரண பயம் நீங்கும்,
ரட்சிப்பு கிடைக்கும், மகிமை கிடைக்கும். கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகையில் சுத்தத்தால் சூழ்ந்திட பற்றுள்ளோர் கதறிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். பக்கத்துல கல்ல தொங்கிட்டு இருக்கான், ஆண்டவரை விசுவாசிக்கான். கடைசி நேரத்துல ஆண்டவரே உடைய ராஜ்யத்துல வரும்போது அடியனை நினைத்தரணும், அடியனை நினைத்தரணும் கெஞ்சி கேட்கிறான். அவனுக்கு பதில் வருது. இன்றைக்கு என்னோடு கூட பதில் செய்திருப்பார். உலகத்தின் மாந்தரே கலங்காது வாருமே, இயேசுவை அண்டினான் கிளேசங்கள் மாறிப்போம். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த